கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக திகழும் கொடைக்கானலுக்கு தமிழகத்திலிருந்து மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயனாளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவது மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது ஆகியவை குறித்து உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. இதன் அடிப்படையில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சுற்றுலா பணிகள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்டவை தேவைக்கேற்ப அதிகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். கோடை பருவம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், சுற்றுலா பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் 1-800-425-150 7508578000 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்துவது குறித்து அமைச்சர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் ஆலோசனை பெற்ற பிறகு தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் எனவும் கூறிய அவர், சுற்றுலா பயணிகள் இ பாஸ் குறித்து அச்சமடைய வேண்டாம் எனவும், இ பாஸ் பதிவு செய்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களின் வருகை குறைவாகவே இருப்பதாகவும் கூறினார். அதனுடைய முன்னோட்டம் இந்த ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் வெளியில் ஒரு 54 ஆம்னி பஸ் நகருடைய பல்வேறு பகுதிகளில் நிறுத்திட்டு இருந்தாங்க. அதனால நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த பேருந்துகள் அனைத்தையும் தற்காலிக பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு வந்தாச்சு. அதனால கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது அந்த நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால சாலையோர பார்க்கிங் நிறையா இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெம்பரரி பார்க்கிங் சைட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்கோம். ஸோ காவல்துறைக்கு அதில் கொஞ்சம் முன்னே இருந்ததை விடவும் இப்போ பெட்டராக டிராஃபிக்கை ஒருங்கிணைக்கிறதுல கொஞ்சம் எளிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 300 கார்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகிறது. அது இன்னொரு ஒரு வார காலத்தில் முடிவடையும்னு எதிர்பார்க்குறோம். முக்கியமாக கண்ட்ரோல் ரூம் ட்ரையல் பேசிஸில் நம்ம போன மாதம் ஆய்வு கூட்டத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தோம். ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் இந்த ஒரு வாரத்தில் ஒரு ட்ரையல் பேசிஸில் தொடங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறது. ஸோ அதனுடைய நம்பர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். 1-800-425-0150 இது டோல் ஃப்ரீ நம்பரு. இது இல்லாமல் சுற்றுலா பயணிகளும் சரி, பொதுமக்களும் கழிப்பறை, குடிநீர் போன்ற அத்தியாவசிய வசதிகள், குறிப்பாக காவல்துறையிலிருந்து ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலும் காவல்துறைக்கும் தனியாக ஒரு டெடிகேட்டட் நம்பர் வச்சுருக்காங்க. பட் இந்த இன்டகிரேட்டட் நம்பர் 7598578000. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மற்றவங்களுக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரும் டோல் ஃப்ரீ நம்பர் ரெண்டுமே கட்டுப்பாட்டு அறையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் ட்ரையல் பார்க்க சொல்லியிருக்கோம், என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது. ஸோ அதற்கேற்ற வகையில் ஆட்களுடைய எண்ணிக்கையும் துறை அலுவலருடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து வருகிறோம்.